ஸோ வினுவாக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க சிஸ்டர், லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்சுவலாக, ரொம்ப பிக்கி தான் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக்குன்னு இருக்காது ஸ்கூலில், 2 நியூட்ரிஷன் பிரேக்குன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ 40 மினிட்ஸ்னு சொல்லி 10 அதாவது 11 o'clock போல் ஒரு நியூட்ரிஷன் பிரேக், அண்ட் தென் பார்த்திங்கன்னா 12:30 போல் வந்து ஒரு நியூட்ரிஷன் பிரேக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேக் ரெடி பண்ணணும். சரி நான் மாட்டிக்கிறேன்ம்மா. ஒன்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு. ஸோ சார்டின் ஃபிஷ் ஃப்ரை குழம்பு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நான் மீனெல்லாம் எடுத்து போட்டு புட்டில் வந்து பிரட்டி வச்சுருக்கேன், ராகி புட்டு. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரௌனி, வீட்டில் பண்ணது. நான் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் பிரேக்குக்கு. இது வந்து டோஃபு அண்ட் தென் ப்ராக்கலி ஸ்டர் ஃப்ரை. ஸோ வினுவாக்கு வந்து டோஃபு ரொம்ப பிடிக்கும், ப்ராக்கலியும் பிடிக்கும். ஸோ அதனால் இது 2ஐயும் போட்டு நான் ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பட் நீங்கள் வந்து எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் மில்க் வித் ஆப்பிள் ஷேக். ஓகே, ஸோ அந்த ஒரு ரெசிபி தான். ஸோ இது ஒரு லஞ்ச் பேக், இது ஒரு லஞ்ச் பேக், சாரி நியூட்ரிஷன் பேக், இங்கே அப்படி தான் சொல்லணும். இது வந்து ஒரு நியூட்ரிஷன் பேக், இது வந்து ஒரு நியூட்ரிஷன் பேக். ஸோ இதுதான் வந்து வினவா வந்து டிப்பிக்கலாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபீஸ். இது இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எதாவது மாற்றிருக்கும்.